எப்பவும் போல் இன்றைக்கும் அமானுஷ்யமான பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன கதை சொல்ல போகிறேன்னா, ரொம்ப 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 வயசான ஒரு பாட்டியை பற்றின கதை தான் சொல்ல போகிறேன். இந்த வயசான பாட்டிக்கு நடந்த அமானுஷ்யமான பேய் கதையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த பாட்டிக்கு நடந்த அமானுஷ்யமான பேய் கதையை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது இல்லை. நான் சொல்ல போகிறதே இந்த அமானுஷ்யமான பேய் பாட்டியை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாட்டி சாதாரண பாட்டி இல்லை. இந்த பாட்டியோட பேரை நான் சொன்னாலே உங்களில் பல பேர்த்துக்கு தெரியும். நான் சொல்ல போகிற அந்த அமானுஷ்யமான பேய் பாட்டி யாருன்னு தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இந்த பாட்டியோட பேர் தான் நேனே காயும். இந்த பேரை நான் சொன்னோன்னே பார்த்துட்ருக்குற உங்களில் பல பேர்த்துக்கு இந்த நேனே காயம்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வயசான அமானுஷ்யமான பேய் பாட்டின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பாட்டி யார் என்னன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அமானுஷ்யமான பேய் பாட்டின்னு சொல்லலையா, இந்த பாட்டியோட பேர் வந்து நேனே காயம். இந்த நேனே காயம் வந்து எங்கேருந்து வந்தவங்கன்னா எங்கேருந்து வந்தவங்கன்னா இல்லை, இந்த பாட்டி எங்கே இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. நான் இந்தோனேசியாவில் ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னைக்கு இந்த பாட்டி வாழ்ந்ததை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவும் இந்த பாட்டி அங்கே நடமாட்டிட்டு இருக்கிறதாவும் சில பேர் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பாட்டியை பற்றின கதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த பாட்டிக்கு நேனே காயம்னு ஒரு பேரே இருக்குது இல்லையா. நேனே காயம்னா என்னன்னா நேனேனா பாட்டி, காயம்னா இந்த பாத்ரூம்லலாம் அந்த வாளியில் மொண்டு குளிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்களே, அந்த மொண்டு குளிப்பாங்களே, அந்த மொண்டு குளிக்கிறதுக்கு பேர் தான் மலாயில் காயம் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பாட்டி அந்த மொண்டு குளிக்கிறத இந்த பாட்டி எந்த நேரம் அதோட கையிலேயே வச்சுட்டு இருக்கோம். அதனால தான் இந்த பாட்டிக்கு நேனே காயம்னு பேரே இருக்குது. இந்த நேனே காயம் இந்தோனேசியாவில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆள் சொன்னல. இந்த பாட்டி அது உயிரிழந்தப்போ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்துச்சுன்னா, அது ஒரு போமோக்கார பாட்டியாக தான் இருந்திருக்கு. போமோக்கார பாட்டினா சூனியை வைக்கிற கிழவினே சொல்லலாம். அப்படி தான் சொல்லுவாங்க, சூனிய கிழவி. இந்த பாட்டி சூனியை வைக்கிற ஒரு கிழவியாக தான் இருந்தது. இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த நேனே காயம் அது ஒரு அமானுஷ்யமான பேயாயிருக்கு. பேய் ஆனதுக்கு அப்புறம் கூட அது அடங்கலை. அதோட அமானுஷ்யமான வேலையை அது செஞ்சுட்டு தான் இருக்குது. அந்த பூமோ உயிராக இருக்கும் போது அதை செஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை பேய் ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த நேனே காயம் செஞ்சிட்டே தான் இருந்திருக்கு. இந்த நேனே காயம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த காலத்தில் இந்தோனேசியாலாம் பாரம்பரிய ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கால உடுப்பு, அதே ஸ்டைலில் தான் இன்னமும் இந்த நேனே காயம் சுற்றிட்டு இருக்கு. இந்த நேனே காயம் பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப என்ன கலர் உடுப்பில் இந்த நேனே பார்த்துருக்காங்கன்னா, கருப்பு கலரு உடுப்பில் தான் போட்டிருக்காங்க. அந்த உடுப்பு பாஜி குருங்க மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற பாஜி குருங்க மாதிரி இருக்காது. அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க. அது காயின் பாத்தி சொல்லுவாங்க. அந்த காயின் பாத்தியால் செய்யப்பட்ட உடுப்பில் தான் இந்த நேனே காயம் சுற்றிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் கருப்பு கலர் ட்ரெஸ் சொல்லியிருக்காங்க. சில பேர் இந்த நேனே காயம் வெள்ளை கலர் ட்ரெஸ்லையும் பார்த்துருக்காங்க. இந்த நேனே காயம் இந்த அமானுஷ்யமான சூனிய பேய் பாட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த காலத்து பாரம்பரிய உடுப்பு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காயின் பாத்தியால் செய்யப்பட்ட ஒரு உடுப்பு போட்டிருக்கோம். தலையில் துடுங்க மாதிரி வயசானவங்க போடுற மாதிரி ஒரு துணி போட்டு, துணி தான் சுற்றிருக்கோம், துடுங்க போட்டிருக்காங்க. அது ஒரு மாதிரியான துணி. முடி ரொம்பவே வெள்ளையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பேய் பாட்டியோட பேரே என்ன, நேனே காயங்கள. நான் சொன்னேன் அந்த மொண்டு குளிக்கிறது, அது ஒன்று கையில் வச்சுருக்கோம். அது மட்டும் வச்சிருக்காது, ஒரு பாயும் கூடவே வச்சுருக்கோம். அந்த பாய் ஒரு அது என்னது மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு பாய். இந்த மூங்கிலில் பின்னுவாங்க இல்லையா, அந்த பாயும் கையில் வச்சுருக்கோம். அந்த காயம் இப்போ இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது கிடையாது. அந்த காலத்தில் வாழ்ந்த பாட்டி இல்லை. அதனால அந்த காலத்தில் பார்த்து ஜாமான தான் இந்த நேனே காயமும் வச்சுருக்கோம். அது எப்படி இருக்கும்னா, இந்த தேங்காய் இளநீ, இந்த தேங்காய் கொட்டாங்குச்சி திருவி எடுத்து அந்த கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா, அதால் செய்யப்பட்ட ஒரு மொண்டு ஊற்றுற கரண்டி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது பெருசு. அப்பெல்லாம் மொண்டு ஊற்றுறதுக்கு அதை பாய்ச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நேனே காயம் அதை வச்சுக்கிட்டே சுற்றுது. ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த அம்மாடிச்சிமான பேய் பாட்டியில் அப்போ இது அந்த ஜாமானை தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பாயும் இந்த கரண்டியும் ரெண்டுத்தையுமே கையில் வச்சுட்டு இந்த கிழவி சுற்றிட்டுருக்கு.
இந்த நேனே காயம் வந்து சாதாரணமாக யாருனாலே பார்க்க முடியாது. இது வந்து சாதாரணமாக எல்லார் கண்ணுக்கும் தெரியாது. இது வந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணிருச்சுனா தான் அவங்க கண்ணு முன்னுக்கே தெரியும். இது சாதாரண இடத்துங்களையும் தெரியாது. ஆள் நடமாட்டமே இல்லை, அது ரொம்ப குறைவாக இருக்கிற இடங்கள்ல காட்டு ரோடு, இந்த காட்டு பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த வயசான கிழவியை சுற்றிட்டு இருக்கோம். அது ஏன்னா அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா ரொம்பவே வயசானவங்க தள்ளாடி நடந்து போயிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நின்று அந்த பாட்டிக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஏன் இத்தனை மணிக்கு இந்த பாட்டி மட்டும் இங்கே தனியாக போகிறாங்கன்னு சில பேருக்கு தோணும். அப்படி தோன்றவங்க சில பேர் போய் அந்த பாட்டிக்கு உதவி செய்யலான்னு அந்த பாட்டிக்கிட்ட பேசுவாங்க, உதவியும் பண்ணுவாங்க. அப்படி பேசி உதவி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேனே காயங்க அதுக்கப்புறம் அதுக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இந்த பேய் பாட்டியை நீங்கள் பார்த்துட்டாலே அன்னைக்கு ராத்திரி இல்லைன்னா அன்னிலேருந்து 3 நாளுக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்த நேனே காயம் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வரும். அப்படி உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்குறது தான் கடைசியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் எந்திரிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு அதோட வேலையை செஞ்சுட்டு அது போயிட்டே இருக்கும். அது எப்படி அதோட வேலையை செய்யும்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த நேனே காயங்க வந்து ரோட்டில் பார்த்துட்டிங்கன்னு வைங்க, ரோட்லேயோ இல்லை தனியாக போயிட்டு இருக்கும் போதோ நம்ம பார்த்துட்டோன்னா அந்த பாட்டிக்கிட்ட போய் நம்ம பேசுவோம் இல்லையா, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, நீ என்ன பண்ணுற, இத்தனை மணிக்கு நீ ஏன் உண்டிங்க தனியாக இருக்க, கூட வேற யாரும் இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த பாட்டியும் அதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லிட்டு அங்கே இருந்து போகும், இல்லைன்னா நீங்கள் தும்பாங்கொண்டு விடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இந்த நேனே காயம் அது கையில் அந்த பாயும் அந்த மொண்டு குளிப்பாங்களே அந்த தேங்காய் கரண்டி அதையும் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரும். உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அது கொண்டு வந்துச்சு இல்லையா அந்த பாய், அந்த பாயை தரையில் போட்டு உங்கள் தூக்கம் கொஞ்சம் கூட கலையாமல் இந்த நேனே காயம் யார், ஒரு அம்மனிச்சுமணி பேய் பாட்டியில் இந்த பாட்டி அவங்கள அந்த பாயில் படுக்க வச்சு அது கையில் இருக்கலையே அந்த காயம் அந்த தேங்காய் கரண்டி அதை முண்டு ஊற்றுவாங்களே அதால் தண்ணியை எடுத்து உங்கள் மேலே ஊற்றி உங்களை குளிப்பாட்டும். அப்படி குளிப்பாட்டுச்சுன்னா அன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்குறது தான் மறுநாள் எந்திரிக்கவே மாட்டீங்க, அப்போவே இறந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த நேனே காயம் பண்ணும். இதைத்தான் அது ஒரு வேலையாகவே செஞ்சிட்ருக்கு. அது உயிராக இருக்கும் போதும் அது ஒரு சூனிய பாட்டி இல்லை, இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பேய் பாட்டி இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கு. இது வந்து குளிப்பாட்டுதுன்னு சொன்னேன்ல இந்த நேனே காயம், இஸ்லாமில் அதாவது இந்தோனேசியாவில் மலேசியாவிலலாம் இறந்து போனால் இந்த இறுதி சடங்கு செய்வாங்களே புதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் அப்போ வாழ்ந்தவங்க அந்த தேங்காய் அந்த முண்டு ஊற்றுறது அந்த கையும் சொன்னேன்னு அதுவால் தான் குளிப்பாட்டுவாங்களாம். அதில் குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்கள குழிக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கேள்வியும் அது ஒரு பூமோ பாட்டி தானே, அப்போ இருந்த முதல்ல இது அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கு. இறந்ததுக்கு அப்புறமும் இது அதே தான் செய்யுது. ஒரு தடவை அந்த கரண்டியால் உங்கள் மேலே அது தண்ணியை ஊற்றிடுச்சுன்னா அந்த தண்ணி இந்த வீடியோவை நான் எத்தனை வாட்டி நிப்பாட்டி சேரன் தரமா கணக்கே இல்லை. அவ்வளோ டிஸ்டர்ப் எனக்கு இந்த அம்மனிஷமணி பேய் பாட்டியை பற்றி சொல்லும் போது. மோட்ரு, அந்த பூனை கத்துறது, பாத்ரூம் கதவு அடிக்கிறது, எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குது இந்த பாட்டியை பற்றி சொல்கிறது. இருந்தாலும் இந்த அம்மனிஷமான பேய் பாட்டியை சொல்லாமல் நான் போக மாட்டேன். அந்த கதையை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிருவேன். இந்த அம்மனிஷமான பேய் பாட்டினால யாராவது பாதிக்கப்பட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. அப்போது இந்த கேஸ் வந்து அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வெளியாயிருக்கு, நியூஸாகவே வந்திருக்கு. இப்போ நான் சொல்ல போடுற இந்த கதை. ஒரு நாள் நைட்டு 2 பேர் மோட்டரில் ஒரு ரோட்டில், அது வந்து ஒரு மாதிரி காட்டு பகுதி தான், அந்த சைடு வந்து மோட்டரில் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் இந்த நேனே காயம் ரொம்பவே வயசாக அந்த ரோட்டில் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருந்திருக்கு. இந்த 2 பேர் பார்த்தோன்னே அவங்க இந்தோனேசியாவை சேர்ந்த 2 பேர் தான், 2மே ஆம்பளை தான், அந்த நாட்டை சேர்ந்தவங்க. ரொம்பவே தள்ளாடி கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்கிற பாட்டியை பார்த்து இவங்க 2 பேரும் வயசான பாட்டி இத்தனை மணிக்கு தனியாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு நேராக அந்த நேனே காயங்கிட்ட போய் மோட்டரை நிப்பாட்டி கேட்குறாங்க, நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணுறீங்க இத்தனை மணிக்குன்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, என்னோடய வீடு முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும், அதனால தான் நான் போகிறேன்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க,
உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லைன்னா நாங்களே உங்களை கொண்டு விடுறோம், 3 பேர் எங்கள் கூட மோட்டரில் உட்காந்து வரோம், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாட்டியும் ஓகே சரின்னு சொல்லிட்டு ஏற முடியாமல் அந்த மோட்டோ பைக்கில் ஏறி உட்காந்து 3 பேராக அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது இந்த பாட்டிக்கிட்ட பேசிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இவங்களும் பேசுகிறாங்க, அந்த பாட்டியும் பதிலாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த காடு தாண்டி கொஞ்சம் சிட்டி, கொஞ்சம் வண்டிங்க இந்த கடைங்கெல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி சைட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே வேகமாக ஒரு காடி எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரில. அந்த காடி அந்த மோட்டரை அடிச்சுட்டு நிற்காம அங்கேருந்து போயிருக்கு. அந்த நேரம் அந்த அடிபட்டாங்க இல்லையா, அதில் வந்து ஒருத்தர் வந்து அதே இடத்துல இறந்து போயிட்டாரு. இன்னும் ஒருத்தர் உயிராக இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அடி இல்லை, அவர் எந்திரிச்சிருக்காரு. அவருக்கு வந்து தேய்ச்சி அந்த மாதிரி காயங்கள்லாம் இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து இறந்து போகல, கூட இருந்தவர் அங்கேயே இறந்து போயிட்டாரு. கூட வந்து இந்த பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு அவர் எந்திரிச்சு தேடும் போது இந்த பாட்டி அங்கல்ல. அப்போ வந்தவங்கள்ட்ட இவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் 3 பேராக வந்தோம், 2 பேர் தான் இருக்கோம், ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இந்த பாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல, அடிச்சதுல எங்கேயாவது தூக்கி பறந்து போய் அல்லூரில் எங்கேயாவது விழுந்துட்டாங்கன்னு சொல்லி தேடி இருக்காரு. அப்போ இந்த ஆக்சிடென்ட் நேரில் பார்த்தவங்கலாம் இல்லை, நீங்கள் 2 பேர் தான் வந்தீங்க, நாங்கள் நல்லா பார்த்தோம், உங்கள் கூட யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காயங்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதான்னு கேட்டால் இல்லை, தப்பிக்கலாம். இந்த காயம் வந்து யார் மண்ணுக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்படி ஒரு ஆளை சூஸ் பண்ணி வந்துருச்சுன்னா அது வந்து காயம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் வந்து அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கக்கூடாது, எந்த ரிப்ளையும் பண்ணக்கூடாது. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் நம்ம போயிடணும். அப்படி நம்ம போயிட்டா அந்த காயம் நல்லா நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இருந்தாலும் அதை கண்டுக்காத போனோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் போகும், ரொம்ப சீக்காக ரொம்ப கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உடம்பு முடியாமல் தான் போகும், உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அந்த காயம் திரும்பவும் அவங்கள தேடி வராது. இப்படிலாம் நம்ம பண்ணால் அந்த காயங்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த காயம் செத்ததுக்கு அப்புறமும் ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் தேடி வந்து குளிப்பாட்டி கொள்ளுதுன்னா அதோட பவரை ஏற்றிக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. எல்லாரையும் கொன்னா அவங்களோட ஆன்மாவை இதுக்குள்ளே இழுத்து இதுக்கிட்ட வச்சுக்கிட்டு இதோட அந்த பவரை இன்னும் ஏற்றுமா, அதுக்காகத்தான் இந்த காயம் இன்னமும் ஆளுங்களை தேடி குளிப்பாட்டி கொன்னுட்ருக்கு. இந்த காயங்க நேரில் பார்த்தவங்க ரொம்ப பேர் வந்து, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம், கருப்பு கலரில் இருக்கும்னு, இந்த 2 கலரில் தான் இந்த காயங்க ரொம்ப பேர் பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க இன்னமும் இந்த காயம் அங்கே இங்கேன்னு இந்தோன்சில் பார்த்ததா சில கதைகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த காயங்க பற்றின கதையை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாதது ஏதாவது இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லாமல் எதையாவது விட்டுருந்தேன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை என்கிட்ட கமெண்ட் மூலிமா சொல்லலாம். என்னோட சேர்த்து பார்த்துட்ருக்குறவங்க தெரிஞ்சுப்போம். இதே மாதிரி அமானுஷ்யமான பேய் பாட்டி உங்கள் வாழ்க்கையிலையும் வந்திருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கதைகள் பாட்டி பேயாக வந்தது, இல்லை நீங்கள் இந்த மாதிரி மோட்டரில் போகும்போது நடுவில் பார்த்ததுன்னு நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கதைகள்லாம் என்கிட்ட சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலிமா தாராளமாக வந்து சொல்லலாம். நீங்கள் சொல்கிற கதை நல்லா இருந்தால் வீடியோவாக அதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுவேன். இதே மாதிரி இன்னொரு அமானுஷ்யமான கதையோட வந்து உங்களை நான் பார்க்குற வரைக்கும்